மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் போதை கடத்தல் மன்னன் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கைது செஞ்சது போதை ஒழிப்பு முகமை NCP கைது பண்ணிட்டாங்க. அது தொடர்ந்து நிறைய விசாரணை போய்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த விசாரணையுடைய தற்போதைய நகர்வு என்ன, நிலைமை என்ன அப்படின்னா, இது NCP விசாரிச்சிருந்தாங்க. அதாவது போதை ஒழிப்பு முகமை மட்டும்தான் போதை கடத்தல் அந்த அளவில் மட்டும்தான் விசாரிச்சிருந்தாங்க. ஒரு 10 வருஷம் அதிகபட்சம் தரேன்னு வச்சுக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம், நம்ம அமீர் இருக்கார் இல்லையா, அவருக்குலாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில் தண்டனை, இந்த அளவில் மட்டும்தான் அந்த விசாரணை போயிருந்துச்சு. ஆனால் நேற்றிலிருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலன்னு வச்சுக்கவே, நாங்களே நகர்த்தலாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன மோசமான விஷயங்கள் அப்படின்னா, அது வேற எங்கிருந்தும் கிடைக்கல. இந்த இயக்குனர் அமீர் இருக்கார் இல்லையா, அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம ஏகப்பட்ட விஷயங்களை ஓதுனாரு. அதுல இருந்து கிடைச்சு, அது அவரோட வாயிலிருந்து தான் கிடைச்சு. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஜாஃபர் சாதிக் கைதானதுக்கு அப்புறம் இயக்குனர் அமீர் அவர்கள் சில பேட்டிகள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய அனைத்து பேட்டிகளிலுமே அவர் ஒரு விஷயத்தை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அந்த பேர் அப்துல் பசித் புகாரி. இந்த அப்துல் பசித் புகாரி என்ற நபர் வெறும் மதம் சார்ந்த, அதாவது மார்க்கம் சார்ந்த சிந்தனைகளை இளைஞர்கள் மத்தியில், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி மட்டும்தான் அவர் பண்றாரு. அவர் ஒரு மார்க்க அறிஞர், அவருக்கும் இதுக்கு தொடர்பே கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்க ஆரம்பிச்ச தொழில அவர் வரல, அவர் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில நாங்க தான் போய் சேர்ந்துக்கிட்டோம். அவரு ஜாஃபர் சாதிக்கு தொடர்பே கிடையாது. அந்த அப்துல் பசித் புகாரியை நான் தான் ஜாஃபருக்கு அறிமுகப்படுத்தினேன். எனவே அப்படின்ற விதமா அடிக்கடி எல்லா பேட்டிகளையும் இவர் அடிக்கடி சொல்லவே நமக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல அனைத்து பேட்டிகளையும் இயக்குனர் அமீர் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையா அப்படின்னா உண்மை கிடையாது. என்ன உண்மை கிடையாது கேளுங்க. என்னன்னா, இந்த அப்துல் பசித் புகாரி இருக்காளியா, இவங்க 3 பேரும் சம்பந்தப்பட்டது ஒரு நிறுவனம், அது ஜூகோ ஓவர்சீஸ். இந்த ஜூகோ ஓவர்சீஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனத்தை பற்றி தான் கதை அளந்துகிட்டு இருக்காரு இயக்குனர் அமீர் அவர்கள். இதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொய் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அப்துல் பசித் புகாரி நடத்திக்கிருந்தாரு, நாங்க தான் சேர்ந்தன்றார் இல்லையா, அது அப்படி கிடையாது. 2022-21 இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த நிறுவனத்தின் ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ஆவணங்களை மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, 2022-23 அதனுடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு வருடத்துக்கான ரிட்டர்ன்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எல்லா டாக்குமெண்ட்லுமே டைரக்டரா அமீர் அவர்களும் இயக்குனர் அமீர் அவர்களும் இந்த போதை கடத்தல் மன்னன் திமுக நிர்வாகி ஜாஃபர் இந்த 2 பேர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. இது எது வரைக்கும் இருக்குன்னா, 2022 5வது மாதங்கள் மட்டும்தான். 2022 5வது மாதங்கள் வரைக்கும் தான். அதற்கப்புறம் இதுல டைரக்டரோட எண்ணிக்கை 3ஆ மாறுது. அந்த 3வது நபர் யார் அப்படின்னா, இந்த அப்துல் பசித் புகாரி. ஆனா இவர் ஊரில் என்ன சொல்றாரு, அப்துல் பசித் புகாரி தொடங்கின தொழில தான் நாங்க சேர்ந்தோம், அதில் சேர்ந்தது எப்படி எனக்கு தான் அவருக்கு தெரியும், ஜாஃபருக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. இது அப்பட்டமான பொய். இவங்க 2 பேரும் உருவாக்கின ஒரு தொழில தான் அப்துல் பசித் புகாரி சேர்றாரு. அதற்கான ஆவணங்களை நான் இப்பயே காட்டிடுறேன். இப்போ இதில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக இந்த விசாரணை எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படி கேட்டீங்கன்னா, இதுல NCP NIAக்கு ஏன் மாறுதுன்னு கேளுங்க. அதாவது போதை ஒழிப்பு முகமை இருக்கு இல்லையா, இதுல இருந்து தீவிரவாத நடவடிக்கைகளை ஒடுக்கிற முகமைக்கு ஏன் மாறுது? NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதுக்கு மாறுது. ஏன் மாறுதுன்னா, இந்த போதை கடத்தல் மூலமாக வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த காசை ஜாஃபர் சாதிக் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தான், என்ன காரணத்தினால கொடுத்தான், அந்த காசை வாங்கி அந்த நபர்கள் என்ன பண்ணாங்க, அதன் பின்புலம் என்ன, இதை விசாரிச்சா பூதாகரமான எல்லா விஷயத்தையும் கிளப்புது. இந்த ஜாஃபர் சாதிக்கு எங்கேருந்து அமீர் கூட்டாளி சேர்த்தாந்துக்கல, இந்த ஆளு கை வைக்காத இடமே கிடையாது. எது எந்தெந்த பக்கமெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பக்கத்தையும் கை வச்சிருக்கான் மனுஷன். அதுல இந்த அப்துல் பசித் புகாரில் ஆரம்பிச்சு SDPI கட்சியுடைய முக்கிய மாநில நிர்வாகியான உமர் ஃபருக் அவர்கள், இந்த 2 பேர் உள்ள வராங்க. இது எந்த இடத்துல தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இந்த ஜாஃபர் சாதிக்குடைய போதை கடத்தல் மூலமாக வந்த வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானங்கள் நகர்த்தப்பட்டிருக்கும். இது தீவிரவாத ஆதரவு சார்ந்த நபர்களுக்கு எப்படி செலவிடப்பட்டது, இந்த விசாரணைக்கு NIA உள்ள வரப்போகுது, உள்ள வந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, இவருக்காக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இல்லாட்டி இவர் தொழிலில் ஈடுபட்ட இந்த 2 நபர்களுமே இவங்களுடைய வரலாறு எப்படியா இருக்கு அப்படின்னா, SDPI கட்சியுடைய உமர் ஃபருக் உள்ள வர்றாரு. இந்த SDPI கட்சி மிகவும் நெருக்கமானது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சமீபத்தில் தடை செய்யப்பட்டது. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப புத்திசாலித்தனமாக தடை செய்யறதுக்கு முன்னாடி தங்களோட ஒட்டுமொத்த ஃபண்ட், அதாவது அது சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருக்கு இல்லையா, மிக முக்கியமாக அது சம்பந்தப்பட்ட நிதி, அது எல்லாத்தையுமே புத்திசாலித்தனமாக SDPI கட்சிக்கு தான் மாத்துச்சு.
இது ஆதாரம் 2023 வந்த பெரும்பாலான செய்திகளை உங்களால் பார்க்க முடியும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி இது இணைஞ்ச நபர்கள் இருக்காங்க. இவங்க எல்லா பேருமே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஜேயூபி ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அப்படின்ற அமைப்புல ரொம்ப தீவிரமான தொடர்புல இருந்தவங்க. குறிப்பிட்ட தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளுடன் இங்கிருந்து எஸ்டிபிஐ கட்சியில் ஆரம்பிச்சு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்கு. இது மட்டும் கிடையாது, ISIS தீவிரவாத அமைப்பு சார்ந்து பெரிய அளவில் பிரச்சாரம், அதற்கு ஆதரவான பிரச்சாரங்கள் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு பெரிய அளவில் சிந்தனையா இங்க இளைஞர்கள் மத்தியில், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் பரவப்பட்டிருக்குது. அந்த பரப்புரை இருக்கு பாருங்க, அந்த பரப்புரை சென்ற நபர்கள் இதே மாதிரி யாரு, அந்த அப்துல் பாசித் புகாரி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நபர்கள் தான். இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ISIS தீவிரவாத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதை குறிப்பிட்ட நோக்கத்தோட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக, அதற்கு ஆதரவு அதிகரிக்கும் விதமாக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்படியான தகவல் உண்டு. இதுல மிக முக்கியமான மூளையா இருந்தது எஸ்டிபிஐ கட்சி, அதுக்கப்புறம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் தென்னிந்தியாவில் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்கு. இதனுடன் தீவிரமான தொடர்புல இயக்குனர் அமீர் இருந்திருக்காரு. இதோட தீவிரமான தொடர்புல இந்த அப்துல் பசித் புகாரி இருந்திருக்காரு. இதுல நேரடி தொடர்புல அவருடைய மாநில பொதுச் செயலராக உமர் ஃபருக் இருந்திருக்காரு. இந்த உமர் ஃபருக் இருக்காரு இல்லையா, அவருடைய விசிட்டிங் கார்டு தான் கைது செய்யும் போது யார ஜாஃபர் சாதிக், அந்த போதை கடத்தல் மன்னன் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணும்போது அவன் கையில் இருந்தது மொத்தம் 2 கார்டு தான். ஒன்று திமுக உறுப்பினர் அட்டை, இன்னொன்று எஸ்டிபிஐ கட்சியில் மிக முக்கியமாக இந்த ஃபருக் இருக்கார் இல்லையா, உமர் ஃபருக், இவருடைய விசிட்டிங் கார்டு. இந்த 2 தான் அவர் கையில் இருந்தது. இதுல என்னையே அதிகமாக சந்தேகப்படத்தக்க விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, இயக்குனர் அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜூகோ இருக்கு இல்லையா, இந்த ஜூகோ ஓவர்சீஸ் என்ற நிறுவனம் பெரிய அளவு செயல்படலாம் இல்லைங்க, அதில் நாங்கள் தான் போய் இணைச்சிட்டோங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதை சொல்கிறா இல்லையா. அப்படி கிடையாது. இந்த ஜூகோ ஓவர்சீஸ் என்ற நிறுவனம் துபாய் மற்றும் மலேசியாவில் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அந்த ரகசிய கூட்டங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஜாஃபர் சாதிக் ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சுமார் 26 நபர்கள் பட்டியலிடப்பட்டிருக்காங்க. இதுல பெரும்பாலான சினிமா நபர்கள், இதுல 20க்கும் மேற்பட்ட நபர்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. யாரு, NIA. இதுல பெரும்பாலான நபர்கள் இயக்குனர் அமீர்ல ஆரம்பிச்சு தமிழ் சினிமா வட்டத்தில் கூட மிக முக்கியமான நபர்கள், அதற்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே திமுக மாவட்ட செயல் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நபர்கள். இதுல சமீபத்தில் திமுக ஒரு விஷயத்தை மிரட்டலா சொல்லுது. அது என்ன அப்படின்னா, ஜாஃபர் சாதிக்கை எங்களோட இணைச்சு பேசினா நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க கட்சியை சேர்ந்த வில்சன் வெளியே வந்து மிரட்டுற தோணில பேசிட்டு போயிருக்காரு. நான் சொல்றேன், ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கோட திமுகவுக்கு தொடர்பு உண்டு, திமுகவுக்கு அழுத்தமான தொடர்பு உண்டு. மிக முக்கியமாக உதயநிதிக்கு வேண்டப்பட்ட, உதயநிதியோட லெப்ட் ஹேண்டா இருக்கக்கூடிய சிற்றரசு யாரு, சென்னை மேற்கு மண்டலத்துடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஜே அன்பழகன் இறந்ததுக்கு அப்புறம் யார அந்த மாவட்ட செயலாளரை கொண்டு வரணும்னு பெரிய விவாதம் நடக்கும்போது உதயநிதிக்கு வேண்டப்பட்ட சிற்றரசு ஒரு நபரை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த சிற்றரசுக்கு பாருங்க, அந்த சிற்றரசுன்ற நபர் தான் உதயநிதியோட வலதுகரமா இருக்காரு. அந்த நபர் தான் இந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சது. அப்போ ஒரு முக்கியமான பொறுப்புல ஜாஃபர் சாதிக் வந்து உட்காருன்றது சாதாரண நடக்கிறது கிடையாது, சிற்றரசு முடிவுகளும் கிடையாது. உதயநிதிக்கு தெரிஞ்சே நடந்திருக்கணும், உதயநிதிக்கு கீழே தான் நடந்திருக்கணும். ஏன்னா அந்த அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம இந்த சிற்றரசு எதுவும் செய்ய போறதே கிடையாது. அதோட உதயநிதி அவருடைய மனைவி, அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகள் கிருத்திகா உதயநிதி, அந்த கிருத்திகா உதயநிதிக்கும் இதுல போதுமான அளவுக்கு தொடர்பு இருந்திருக்கு, அதாவது திரைப்பட ரீதியாக தொடர்பு இருந்திருக்கு. இதை தாண்டி இந்த கும்பல் ஹவாலா ஏஜெண்டாவும் செயல்பட்டு இருக்கு. எனவே ஒரு ஹவாலா ஏஜெண்டாவோ இல்ல பிற எந்த வழியிலையோ திமுகவுக்கு நெருங்கின தொடர்புல தான் ஜாஃபர் சாதிக் இருந்திருக்காரு. அதன் மூலமாக அவருடைய மாவட்ட செயலாளருக்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு சேர்த்து செலவு பண்ணியிருக்காரு. இது அசைக்க முடியாத உண்மை. இதுக்காக கேஸ் போடுறேன், வழக்கு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு வில்சன் வந்தார்னா, அதாவது திமுக சார்பாக என்ன மாதிரியான விஷயங்களை கிளப்பினாலும் அதை எதிர்கொள்ள தயார். இந்த மிரட்டல் உருட்டுகளை எவனும் அஞ்ச போறது கிடையாது. பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் யோக்கியெல்லாம் கிடையவே கிடையாது. அமீர்ல ஆரம்பிச்சு எல்லா பேருக்குமே யார் ஜாஃபர் சாதிக்குன்னு தெரியும், அவன் செய்யக்கூடிய தொழில் என்னன்னு தெரியும், அவனால என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோ, அமீர் மட்டும் கிடையாது, அவனோட சுத்தி இருக்கக்கூடிய கூட்டாளிகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக இவனை வச்சு பெரிய அளவில் லாபம் பார்த்திருக்கு. அதற்காக இவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு, அதுவும் உதயநிதிக்கு நேரடியாக கீழே வரக்கூடிய சிற்றரசு என்ற மாவட்ட செயலாளர், அவருக்கு கீழே ஒரு முக்கிய பொறுப்பை இந்த ஜாஃபர் சாதிக்கு திமுக கொடுத்திருக்கு. எனவே இந்த 2 விஷயங்கள், ஒரு பக்கத்து சினிமா துறையில அமீர் போன்றவர்களுடைய தொடர்பு, இன்னொரு திமுக அரசியல் கட்சியாக திமுக ஜாஃபர் சாதிக்கு எந்த அளவுக்கு உடந்தையா இருந்துச்சு,
இது ரெண்டுமே அசைக்க முடியாத உண்மை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆப்கானிஸ்தான்ல தாலிபன்கள் ஆட்சியை பிடிச்சானுங்க. தாலிபன்கள்னா யாரையும் எங்களுக்கு தெரியாது. தாலிபன் என்னென்ன கூட்டமா இருக்காங்கன்னு தெரியாது. தாலிபன் என்னென்ன சேட்டை பண்றாங்கன்றது தெரியாது. நீங்க உட்காந்து அமீர் முதல்ல தாலிபன்கள் நீங்க தப்பா பார்க்க கூடாது அப்படின்னு ஆதரவோட வந்தது நம்ம இயக்குனர் அமீர் தான். அதை விட ரொம்ப ஒரு படி மேலே போய் தாலிபன்களை வக்காலத்து வாங்கி ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணது வேற யாரும் கிடையாது. எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த இந்த விவகாரத்தில் யாரு இந்த ஜாஃபர் சாதிக்கு லாஸ்டா கைதாகும்போது ஒரு விசிட்டிங் கார்டு சொன்னாலே அந்த விசிட்டிங் கார்டில் இருந்த உமர் ஃபரூக், எஸ்டிபிஐ கட்சியோட உமர் ஃபரூக், இந்த உமர் ஃபரூக் ஊரெல்லாம் ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் ஆட்சி இல்லையா அதுக்கு வக்காலத்து வாங்கி ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆளு. எனவே மார்க்கம் சார்ந்த அப்துல் பசீத் புகாரி ஆகட்டும், இயக்குனர் அமீர் ஆகட்டும், இந்த உமர் ஃபரூக் போன்றவர்களாகட்டும், இவங்க எல்லா பேருமே ஒரு விஷயத்துல சரியா கனெக்ட் ஆறாங்க. தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டாருன்னு சொல்ல, ஆனா தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய கும்பல் இருக்கு இல்லையா அதுக்கு இங்க ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்குற பிரச்சாரங்கள். ஒரு பிரச்சாரம் எப்போதும் இவங்களுடைய பேச்சில் இருந்து உண்டு, இவங்க பேசுற தோணில இருந்து உண்டு. எனவே ஒரு படத்துல இசை அதுல இருந்து வருது, இசை இதுல இருந்து வருதுன்னு வடிவேல் போய் ஒருத்தனை மாட்டிக்குவால, அது கடைசியா எங்க போய் முடியுமா, டேய் நீ தீவிரவாதியா அப்படி கேட்டு சண்டை வரும் இல்லையா, எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில் எங்கேயோ வந்து நிக்குது. அப்படின்னா என்ன பண்ண போகுது இந்த இயக்குனர் அமீர், திமுக கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் இருக்கக்கூடிய கூட்டாளி இருக்காங்க இவங்க எல்லாம் பிடிச்சிட்டு எவனா தீவிரவாதின்னு பிடிச்சி இழுக்க போகுது. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன கேளுங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்து வருவாங்க, அதுக்கடுத்து அதையும் தூக்கி போட்டு மிதிப்போம்.